போவாங்க. ஆனா அவங்க பாதிக்காம இருப்பாங்கன்றாங்க. அது உண்மையா எப்படிங்க ஐயா? பொதுவாக அதாவது வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கம் தோன்றுவதற்கு முன்பு வரையில் ஆ, முக்தி அடைஞ்சிட்டா மறுபடியும் பிறப்பு கிடையாதுன்றது தானே. ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. முக்தின்னா அடுத்த பிறவி கிடையாதுன்னு அர்த்தம். ஆ, ஆனால் இது ஒரு ரகசியமாகவே இருந்தது. ஆ, முக்தி அடைஞ்சால் மறுபடியும் பிறப்பிறப்பு கிடையாது அப்படின்றது தான் நம்பிக்கிட்டு இருந்ததும். ஆமா, எல்லாருமே தான் நம்பிக்கிட்டு இருந்தது. ஆமா, அப்புறம் வள்ளலார் தான் ஆண்டவர் வள்ளலாருக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆ, முக்தின்றது மறுபடியும் பிறவாமல் இருக்கிறது. ஆ, அப்போ முக்தி அடைய விரும்புகிறவங்க இறப்பை பற்றி எதுவும் அதை பற்றி சிந்தனை பண்ணுறதில்ல. ம், அதாவது பிறந்தவங்க இறந்து போயிடுவாங்க. அது தவிர்க்க முடியாது. நம்ம என்ன தவிர்க்கலைன்னா இறைவன்கிட்ட மறுபடியும் பிறவாமல் இருக்கணும்னு தான் எல்லா ஞானிகளும் முத்தர்களும் சித்தர்களும் வேண்டிக்கிட்டது. ஆ, ஆனால் முக்தியானது முடிவானது கிடையாது. ஒரு ஆன்மாவுக்கு முக்தி முடிவு கிடையாது. சித்தி தான், திரிதேக சித்தி தான் முடிவு அப்படின்றார். ஆ, இது இறைவனே வள்ளலார் சொல்கிறார். ஆ, அதாவது என்னென்னா, ஆ, முக்தின்னா இந்த உடம்பு இறந்து போயிடும். ஆ, அது ஒவ்வொரு ஞானிகளுக்கும் ஒரு ஒரு மாதிரி. ஆ, சில பேர் அது இயற்கையாகவே இந்த உடம்பு எல்லோரும் போலேயே சாதாரண மனிதர் போல இறந்துடும். அவங்களுக்கும் சரி, சில மாணிக்க வாசகர் போன்ற மெய்ஞானிகள் ஜோதியில் கலந்துருவாங்க. ம், சரிங்க ஐயா. இப்போ பட்டினத்தார் அவர் முக்தி அடைஞ்சால் அதுக்கு ஒரு அடையாளம் அவருடைய உருவம் அப்படியே சிவலிங்கம் ஆயிடுச்சு. ம், அதுதான் இப்போவும் திருவொற்றியூர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆ, சரி, இப்போ இதில் என்ன வள்ளல் பெருமான் ஏன் புதுசாக எல்லா இந்த பழைய சமய மத இதெல்லாம் தவிர்த்துட்டு இப்போ சுத்த சன்மார்க்கத்தை ஏற்படுத்த ஒரு நோக்கம் என்னன்னா, முத்தி ஒரு முடிவு கிடையாது, சித்தி தான் முடிவுன்றார். சித்தின்னா சர்வ வல்லப சித்தி, எல்லாம் வல்ல இறைத்தன்மையை பெற்றுக்கொள்வது தான் சித்தி. அது முத்தியில் கிடையாது. முத்தின்றது இறைவன் மறுபடியும் பிறவாமல் இருக்கிறபடி அந்த ஆன்மாவை தன்னுடைய ஜோதியில் அடக்கி வச்சுப்பார். ஜோதியில அடக்கி. ஆமாம், அந்த பிறக்க மாட்டாங்க. அப்படி தான் இதுவரையில் நம்பப்பட்டு வந்தது. ஆ, ஆனால் வள்ளலார் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, அது சரிதான், முத்தி அடைஞ்சிட்டா அந்த ஆன்மாவை, குறிப்பிட்ட ஆன்மாவை மறுபடியும் பிறவிக்கு செலுத்தாமல் தன்னுடைய ஜோதியிலே அடக்கி வச்சிருவார். ஆ, ஆனால் அது 1 லட்சம் 2 லட்சம் வருடங்கள் ஆனாலும் ஆ, மறுபடியும் பிறந்து தான் ஆகணும். அவங்களுக்கு மறுபடியும் ஒரு பிறவி கொடுத்து ஆ, சித்தின்ற ஒரு நிலையை கொடுத்து அவங்கள எப்போவே வாழ வைக்கிறது. ம், சரிங்க ஐயா. அப்போ முத்தி வாழ வைக்காதுன்னா முத்தியில் வாழ்வு கிடையாதுன்றார். முத்தியில் வாழ்வு கிடையாது. ஏன்னா முக்தி அடைஞ்சவங்க எல்லாம் தேகத்தை இழந்துடுறாங்க இல்லைங்களா. ஆமா, அது ஜோதியில் கலந்துடுறாங்களோ, இல்லை அவங்களுடைய திருவுருவம் சிவலிங்கமாக இங்கே நாம் வச்சுட்ருக்கோமோ விட்டுட்டு போயிடுறாங்களோ, இல்லை ஒரு ஞான நிலை அடைஞ்சு அவங்க சாதாரண மனிதர் போல் அதை தேகம் என்ற கூட்டை விட்டுட்டு போயிடுறாங்களோ, இல்லை இந்த வேதாந்திகெல்லாம் விதேக முத்தின்னு சொல்லுவாங்க. ம், விதேக முத்தின்னா வி தேகம்னா தேகத்தை இழந்தாலும் அந்த ஆன்மா முக்தி அடைஞ்சிடன்ட்டு. ஆ, அது முக்தி அடையினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த உடல் பிறவி வேண்டாம், உடல். உடல் பிறவி வேண்டாம், இந்த உடலே வேண்டாம். ஆ, பிறவின்றதுன்னா இந்த உடல் வந்துடுது இல்லைங்களா. ஆமா, உயிரும் உடலும் சேர்ந்ததான் இந்த உலக வாழ்க்கை வருது. ஆமா, இந்த உலக வாழ்க்கை வேண்டாம்ன்றாங்க. அப்போ இந்த உலகம் திருப்பி திருப்பி பறந்துக்கிட்டு தானே இருக்கணும். ஆமா, அப்போ இந்த ஆன்மா ஆன்மா தனியாக இருந்தால் மட்டும் அதுக்கு வாழ்வு இருக்காது. ம், ஆன்மான்றது ஒரு ஆகாயம் தானே.
ஆமா. அது ஒரு ஞான ஆகாயம்தான், ம். ஒரு அனுத்துவமான ஞான ஆகாயம். ஆ. அது மட்டும் தனியாக இருக்கும்போது அதுக்கு வந்து அனுபவமே வராது. ஆ. இந்த ரகசியத்தை தான் வந்து வள்ளலாருக்கு இறைவன் சொல்கிறார். அனுபவம் வராம அவங்க இருந்தாங்க. ஆமாம், ஒரு 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 ஆமாம், ஒரு ஆன்மா வந்து உலக வாழ்க்கையில் வந்து தானே அனுபவத்தை பெறுது. ஆமா. ஒரு ஞானி வந்து முக்தி அடைகிறாருன்னா இந்த உலகத்தில் பிறக்கிறார் இல்லைங்களா, ஆமா. அந்த ஞானம் பூரண பெற்று தானே முக்தி அடைகிறாரு. ஆமா. அதுக்கு எது உதவி செய்த? ம். அது அந்த நிலை அடையிறதுக்கு ஆ. இந்த உடம்பு, பௌதிக உடம்பு தானே உதவி செய்த. ஆமா. பௌதிக உடம்பு, உயிர், மனம், இது மூணும் கூடி இருந்து இந்த வாழ்க்கையில் தானே ஒரு ஞானத்தை பூரணமாக்கிக்கிறாரு. ஆமா. அப்போ இந்த உடல் உயிர் வேண்டாம் அப்படின்றாங்க அவங்க. இதுவரையில் அந்த ஞானத்தை பூரணமாக்கி கொள்கிற வரையில் இந்த உடல் உயிர் தேவைப்படுச்சு, இனிமேலுக்கு இதனுடைய தாட்சண்யம் தேவையில்லை. அப்போ இறைவன் அருள் புரியணும் அதுக்கு. ம். அப்போ இந்த ஆன்மாவுக்கு மறுபடியும் இந்த உடலும் உயிரும் சேராத மாதிரி இறைவா எங்களுக்கு அபயம் கொடுன்னு வேண்டும்போது அதுதான் முக்தி. ஆ. அதை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். அந்த அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு மறுபடியும் பிறவி கொடுக்காம வச்சுன்னு இருக்கார். ம். ஆனால் வந்து அதில் என்னன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா, ஆ. இப்போ அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஆமா. பொதுவாக வந்து ஒரு நீங்கள் வந்து பிஎஸ்சி முடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு பிஎஸ்சி ஏதோ தொழிற்கல்வி முடிச்சிட்டிங்க, ஆ. சரி. ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் பார்ப்பாங்க, பார்த்தாலும் தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷான்ட்டு. ஆ. ஒரு 2-3 வருஷம் நீங்கள் கழித்து வேறு ஒரு கம்பெனிக்கு போனால் அந்த கம்பெனிக்காரன் என்னன்னு கேட்பான், 3 வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்குறானா இல்லையா, ஆமா. கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன அனுபவம். ஆமா. அதே மாதிரி தான் அந்த நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சு நல்ல அனுபவம் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து தொழிலையும் சரி எல்லாத்துலேயுமே சரி ஒரு அனுபவம்ன்றது ஒன்று தேவைப்படுது. ம். அப்போ வாழ்க்கையே அனுபவம் தானே. ஆமா. வாழ்க்கைன்றது என்னென்னா அகராதியில் பார்த்தீங்கன்னா அனுபவம் தான் வரும். ஆ. வாழ்க்கைன்னா அனுபவம் தான். ஆ. அது இன்பமும் வரும், அதில் இன்ப அனுபவம் வரும், துன்ப அனுபவம் வரும். ரெண்டுத்துலேயும் வந்து நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும். ம். அந்த பாடம் தான் அனுபவம். ஆ. இப்போது அனுபவம் வேணும்னா அதுக்கு என்ன வேணும்னா உயிர் உணர்வு தேவைப்படுது. ம். உயிர் உணர்வில் தான் அனுபவம் தேவைப்படுது. ம். இது யார் சொல்கிறதுனா திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா சுவாமி சொல்கிறார். ஹலோ, ம். கேக்குது ஐயா. அதாவது சாமி சரவணம் தான். அவர் தான் அனுபவம் வருது. ஆமாம், அந்த சுவாமிகள் தான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறாரு. ஆ. அதாவது ஆன்மா ஒரு பாட்டு, ஒரு மனிதன்னா ஆ. 3 பகுதிகளை கொண்டவன். ஆ. ஆன்மா ஒரு பகுதி, ம். உயிர் ஒரு பகுதி, ம். உடம்பு ஒரு பகுதி. ம். இப்போ ஒரு உடம்பு இல்லை, ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு வைங்களேன், உடம்பு 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 போயிடுது, ஆ. அதுக்கு அனுபவம் கிடைக்குமா? கிடைக்காது. அது உடம்பு இல்லைன்னா அவ்வளோதான். ஆ. அது ஒன்றும் அனுபவம்லாம் அதுக்கு இருக்காது. ஆ. அது கடைசியில் எப்படி உயிர் விட்டுதோ ஆ. அந்த சஞ்சலத்திலேயே அது இருக்கும், அவ்வளோதான். அது ஒரு மனம்ன்ற ஒரு உடலில் தான் இருக்கும், சூக்கும் உடலில் இருக்கும். ஆ. உயிர் ஒடுங்கிய நிலையில் ஒரு அருவுருவ நிலையில் அது ஒரு துன்பத்தில் இருக்கும், சூக்குமமான ஒரு துன்ப நிலையில் இருக்கும், ம். அது ஒரு வேதனையில் இருக்கும். மற்றபடி வேறு எந்த அனுபவம் அது கிடைக்கவே கிடைக்காது. ம். இப்போது அனுபவம் ஒன்று வேணும் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில், இப்போ நாமெல்லாம் உலக வாழ்க்கையில் தானே இருக்கோம். ஆமா. இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தை சார்ந்த உடல் சார்ந்த சுகத்துக்கானாலும் சரி, ஆ. அந்த உணர்வுன்றது தேவைப்படுது. அந்த உணர்வு எங்கே உதிக்குதுன்னா உயிரில் தான் முதல்ல உதிக்கும். ஆ. உயிரில் தான் உதிக்கும். என்னது ஐயா உதிக்கும்? உணர்வு உணர்வு. ஆ. உணர்தல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஆமா. நீங்கள் எதையுமே எங்கே உணர்றீங்க? உயிரில் தான் உணர்றீங்க. ஆ.
ஆன்மா வந்து அறிவு நிலை, ஆ, அது அறிவு நிலை. ஆ, இந்த பக்கம் இருக்கிறது உடல் நிலை, இது வந்து ஜடம்தான். ஆ. ஆனால் ஜடம்னாலும் இது இருந்தால் தான் எல்லாமே விளக்கமே கிடைக்கும். ஹலோ, கேக்குது ஐயா. அதாவது மூணு பகுதி பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா. மேல் பகுதின்றது என்னன்னா, அதுதான் தலைக்கு நடுவில் இருக்கிற ஆன்மா. அது ஒரு அணு வடிவம் தான். அது ஆ, சரி. அது ஒரு ஆகாசமயமான ஒரு அணு வடிவம். ஆ, அது ஒரு அறிவு ஆகாசம்தான். ஆ, சரிங்க ஐயா. அதிலேருந்து விரிவடையும் போது தான் அது உயிர் உணர்வு நிலைக்கு வருது. ஆ, அது நம்ம உடம்புக்குள்ள இருக்க உடல் ஃபுல்லாக பரவி இருக்கும். உடல் முழுக்க. உடல் முழுக்க பரவி இருக்கும். அதுதான் வந்து எல்லாத்தையும் கிரகிக்கும். ஆ, இப்போ காலில் முள் தைக்குதுன்னு வச்சுங்க, ஆ, அந்த உணர்வு அதை துக்க அனுபவமாக எது கிரகிக்குதுன்னா உயிர் உணர்வு தான். உயிர் உணர்வு. உடல் மூலம்தான் அது. அதாவது உடல் தானேன்னு பிரிக்க முடியாது. அதை ஆ, சரி. எதையுமே தனித்தனியாக பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாது. ஆனாலும் உடல் மூலமாக உடல் இது மூலமாக தான் வந்து, ஆனால் அனுபவிக்கிறது எதுனா உயிர் உணர்வு தான். ஆ, சரி. நீங்கள் எதுனாலும் இப்போ முள் தைச்சா எங்கேனாலும் வலிக்கும். ஆமா. அது வந்து உடல் ரீதியாக ஏற்படுகின்ற ஒரு வேதனை. ஆமா. அது உடல் முழுக்க வலிக்கும். ஆ, அந்த இன்னொன்று இந்த புலன்கள் மூலமாக அனுபவிக்கிற இன்பம். இப்போ நீங்கள் லட்டு சாப்பிட்றீங்க, எங்கே இனிக்குது? நாக்குல. நாக்கில் இனிக்கிற மாதிரி தெரியுது. ஆமா. ஆனால் அது வந்து அது உயிர் உணர்வுடைய அதீத நிலையில் அது வந்து இது தலைப்பகுதியில் தான் அனுபவமாகும். ஆ, சரி. ஆனால் ஒரு உடம்பு ஃபுல்லாக தீக்காயம் பட்டுச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக எரியுது இல்லை? ஆமா. ஆனால் இது ரெண்டு அனுபவமே சரி உயிர் உணர்வில் தான் அனுபவம் ஆகும். ஆ, சரிங்க. அதுக்கு உடல் அவசியம் தேவைப்படுது. ஆமா. உடல் தீக்காயம் பட்டுதாலும் தோலில் தீக்காயம் பட்டுச்சுன்னு வச்சுங்க, ஆமா. தோலுக்கு வலிக்குதுன்னா தோலுக்கு வலிக்காது. தோல் உங்களுக்கு வலிக்கிற இடம் தோல் மாதிரி தெரிஞ்சாலும் அது எங்கே உங்களுக்கு அனுபவம் ஆகுதுன்னா உணர்வில் தான் அனுபவம் ஆகுது. அந்த உணர்வு உடல் முழுதும் பரவி இருக்கு. ஆமா. அப்போ உணர்வு வந்து அருவுருவ நிலையில் உடல் ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. அருவுருவம்னா அதில் வந்து அதை வந்து இன்னொருத்தர் பார்க்க முடியாது, உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஆமாம், அது அருவமும் உருவமும் சேர்ந்த ஒரு நிலை. அதுதான் அருவுருவம்ன்றது. இந்த உடல் முழுது அது வியாபித்து இருக்குது. அதுதான் அருவுருவம்ன்ற ஒரு சூக்கும வடிவம். இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம்னா, நீங்கள் உலக சமாச்சாரம் உலகியலில் எல்லா விதமான சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கணும், உலக வாழ்க்கை அனுபவிக்கணும்னாலும் அந்த நடுவில் இருக்கிற உயிர் உணர்வு தேவைப்படுது. ஆமாம், உயிர் உணர்வுனா உங்களுக்கு இந்த உலகத்தில் வழியாக அனுபவிக்கிற அனுபவங்கள் கூட உயிர் உணர்வு தான் அதை ஏற்றுக்கும். அனுபவத்தை கிரகிக்கிறது உயிர் உணர்வு தான். அதே மாதிரி ஒரு ஞானிக்கு உடல் ரீதியான இன்பத் துன்பங்கள்லாம் விட்டுட்டு சிவத்தை நினைக்கிறாங்கன்னா அந்த சிவானுபூதி வந்து எது வழியாக ஏற்படும்னா உயிர் உணர்வு வழியாக தான் ஏற்படும். உயிர் உணர்வுடைய அதீத நிலையில் தான் அது உள்வாங்க. உயிர் உணர்வு இல்லைன்னா நேரடியாக அறிவு மட்டும் சிவானுபவத்தை அனுபவிக்க முடியாது. அப்போது தொடர்ந்து சிவானுபவம் இருக்கணும், பேரின்ப அனுபவம் இருக்கணும்னா உயிர் உணர்வு இருக்கணும். உயிர் இருந்தால் தானே அதில் உணர்வு இருக்கும். ஆக அந்த பக்கம் ஆன்மானந்தம் அல்லது சிவானந்தம் அனுபவிக்கணும்னாலும் சரி,
இல்லை நாமெல்லாம் வந்து உடல் இன்பத்தை அனுபவிக்கிறனாலும் சரி, ரெண்டு பேருக்குமே உயிர் உணர்வு அவசியம். இப்போ ஆமாம், சிவா அந்த வழியாக தான் அது போனோம். உயிர் வழியாக தான் போனோம். இப்போது முந்தைய ஞானிகள் வந்து பிறவி வேண்டாம்னும் போது அப்போது இந்த உடல் தேவைப்படலை இல்லைங்களா? உடல் எப்படி வருது? உயிர் வெளிப்பட்டால் தானே உடல் வரும். உயிர் வெளிப்பட்டால் தான் உடல் தானாக வந்துடும், பௌதிக அணுக்கள் சேர்ந்துக்கும். அப்போ இந்த உயிர் வெளிப்படாத ஆன்மாவிலேயே ஒடுக்கிடுன்றாங்க. அது அவங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அந்த ஒரு இதை வந்து இறைவனே வந்து அதை வெளிப்படுத்தலை, அந்த ரகசியத்தை. உயிர் உணர்வு ஆன்மாவில் ஒடுங்கிடுச்சானா அனுபவம் சூன்யமாகிவிடும். அந்த ரகசியத்தை இறைவன் வந்து அந்த ஞானிகளுக்கே வெளிப்படுத்தாமல் வச்சுட்டு இருந்தார். அது ஒரு காரணத்துக்காக தான். அக உலகத்தில் அந்த ஒரு பரிணாமம் தேவைப்பட்டது, அதுகாரம். அதனால் அந்த ரகசியத்தை இறைவன் வெளிப்படுத்தலை. இப்போ வரலாறு மூலம் அதை சொல்கிறார். அதனால் முக்தி வந்து பிறவாமல் இருக்கிறது முடிவு கிடையாது. இந்த உயிரும் உடம்பும் நிலையாக நிலைச்சிடணும். அதுக்கு பேர் சித்தி. அப்போது ஆன்மாவுக்கு அனுபவம் வரணும்னா உயிர் உணர்வு அந்த அருவுருவ நிலை நித்தியமாக்கிக்கணும். அதை விட்டுவிடக்கூடாது. அது விடாமல் இருக்குன்னா உடம்பும் கூட இருக்கணும் இல்லைங்களா? இந்த உடம்பில் வந்து 7 தாதுக்களால் ஆனது. தோல், தசை, ரத்தம், எலும்பு, மஜ்ஜை இதெல்லாம் இருந்தது. இந்த அசுத்த பொருளில் வச்சுக்கிட்டு எவ்வளோ காலம் இருக்க முடியும்? இருக்க முடியாது. இது அழிஞ்சு தான் போகும். அதனால் இந்த அசுத்த பூதகாரி இயக்கத்தை சுத்த பூதகாரி இயக்கமாக சுத்த உடலாக மாற்றிக்கணும். அதுக்கு பேர் தான் சித்தி. அந்த இப்போ அதாவது குழப்பம் ஒன்றும் வேண்டாம். இப்போ வரலாறு பெற்ற அந்த உடம்பில் வந்து எலும்பு, தோல், தசை, ரத்தம், இதயம், நுரையீரல், குடல், சிறுகுடல், மலப்பை அதெல்லாம் இருக்காது. ஆனால் அந்த வடிவம் தோற்றம் மட்டும் அப்படியே அழியாது நின்று போயிடும். ஆமாம், அந்த இடத்துல எடை போடக்கூடிய புலால் உடம்பு இருக்காது. அதுக்கு பதில் அருளே அங்கே பொருளாக மாறி நிற்கும். அந்த நிலையை பெற்றுக்கொள்வது தான் சித்தின் பேர். அப்போது முத்தி முடிவல்ல, சித்தி நிலைன்றது ஆன்மா. அது ஒரு உடம்பு, காரண உடம்பு. அதிலிருந்து விரிஞ்சது உயிர், அது சூக்கும உடம்பு. அதை தாங்கி கொண்டிருப்பது புறத்தில் பௌதிக உடம்பு. இது மூணுத்தையுமே வந்து நித்தியமாக மாற்றிக்கணும். அது வந்து நித்தியமாக மாற்றிக்கணும். அப்போ காரண உடம்புன்றது அது ஞான தேகமாக மாறிடும். சூக்கும உடம்புன்றது பிரணவ தேகமாக மாறிடும். புலால் உடம்பு வந்து சுத்த உடம்பாக மாறிடும், சுத்த ஒளி உடம்பாக மாறிடும். இந்த நிலை வந்து இந்த ஒரு செய்தியை 1865 தான் வரலாறு சொல்கிறார் இறைவனே. ஆமாம், மொத்தம் 3 சேர்ந்து ஒரு உடம்பாக தான் இருக்கும், தனித்தனியாலாம் இருக்காது. 3 சேர்ந்து ஒரு உடம்பாகவே இருக்காது. அது அருட்பிரகாச வடிவம் பேர். அது வெளியில் கண்ணுக்கு சில பேருக்கு தோன்றலாம் எப்பாவது. அது தோற்றம், அது வந்து புற வடிவம் தான் தோற்றம். ஞான தேகத்தை யாருக்கும் கண்ணில் காட்ட முடியாது. ஞான தேகம்தான் முக்கியமானது. அந்த ஞான தேகத்தை வந்து உங்களுடைய ஆன்மாவில் தான் அது வெளிப்படுத்துவார். ஆன்மாவில் தான் அதை அவருடைய ஞான தேகத்தை அது வெளிப்படுத்தினார்னா யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவங்களுடைய ஆன்மா வந்து ஞான தேகமாக மாறிடும். நீங்கள் உங்களுக்குள்ள வரலாறு ஞான தேகத்தை காட்டுறாருன்னா அதை காட்டின உடனே உங்களுடைய ஆன்மா ஞான தேகமாக மாறிடும். அது ஆமாம், அதுதான் முடிவான நிலை.
அதுக்கு பக்குவம் வந்தாதான் அவர் காமிப்பாரு. அதுக்கு அந்த பக்குவத்தை பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்காக இடையறாத ஒரு முயற்சி நாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். இந்த பிறவியே கொடுக்கப்பட்டதே அந்த சித்தியை பெற்றுக்கொள்வதற்கு தான். அப்போ முத்தின்றது என்னன்னா அதுவும் இருக்கு. முத்தின்னா இனி பிறவாமல் இருக்கிறது, பிறவா இரவாத ஒரு நிலை. அது வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, பிறவா இரவா நிலைன்றது இயற்கையிலேயே ஆன்மாவுக்கு உண்டு. அதாவது பிறக்கிறோம் இருக்கிறோம் நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது உண்மையில் உண்மை கிடையாது. உண்மை கிடையாது. ஆன்மா அந்த கவசத்தை மாற்றிக்கிட்டே இருக்கு. தோல் மேலே இருக்கிற அந்த சட்டையை மாற்றிக்கிட்டே இருக்கு, அவ்வளோதானே தவிர ஆன்மாவுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. ஆக நீங்கள் ஆன்ம நிலையில் போய் உங்களுடைய உணர்வையெல்லாம் குவித்து உள்முகமாக திருப்பி அந்த ஆன்மாவுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லாத அந்த ஆன்மாவை இப்போவே நீங்கள் உணர்ந்து அந்த நிலையில் நில்லுங்க அப்படின்றார். தான் வல்லார் சொல்கிறது. முத்தி என்பது நிலை முன் ஒரு சாதனம் அத்தகவென நற்பெரும் ஜோதி. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலாவே நீங்கள் பிறப்பிறப்பு அற்றவர்கள் என்பது இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நொடியிலேயே நீங்கள் பிறப்பிறப்பு அற்றவர்கள் அப்படின்னு நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. அது ஒரு சாதனத்தினாலே முதலிலேயே பெற்றுக்கொள்வது சுத்த சன்மார்க்க ஏற்பாடு. மற்ற சமய மார்க்கத்தில் கடைசியில் தேக அந்தியத்தில் வாழ்க்கை முடிவில் இறைவனுடைய அருளால் கொடுக்கப்படும் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த இறைவன் அருள் இப்போவே இருக்கு, உங்களுக்கு ஏற்கனவே அந்த அருள் வழங்கப்பட்டு விட்டது. அதை நீங்கள் அதை நம்ம பயன்படுத்தி கொண்டு உள்நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே முத்து நிலையில் தான் இருக்கோம். பிறவா இரவா நிலை தான் நம்முடைய அக உண்மை நிலை. அந்த அக உண்மை நிலையில் பிறவா இரவா நிலையில் நம்ம சுற்றமையில் நாட்டை வச்சு பார்த்தாலே அது தெரியும். இதுதான் முத்தி நிலை. இது ப்ராக்டிஸ். நீங்கள் தினசரி இதுக்காக சாதனம் செய்து அந்த ஆன்ம பிறவா இரவா ஆன்ம நிலையில் நீங்கள் நிலைத்து நின்று விடுங்கள். அதுக்கப்புறம்தான் அது பழக்கமாக ஆக அதுக்கப்புறம் அந்த நிலை அருள் நிலை நிலைத்து விட்ட பிறகு அது அருள் விரிய அணகப்படும் போது அந்த உயிரானது பிரணவ தேகம் மாறிடும். உயிர் போகாது, அப்புறம் நிலை பெற்றுவிடும். அப்புறம் இந்த தேகமும் சுத்த தேக ஒளி உடம்பாக மாறிடும். இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஆணை செய்த உள்ளது. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் இறைவன் ஆணை செய்து தான் அனுப்பிச்சிருக்கார். ஆமாம், இந்த நிலை இது சொல்ல வந்தது தான் சுத்த சன்மார்க்கம். அதுதான் திரிதேக சித்தியை பெறுவது தான் மனித பிறவியின் நோக்கம். வேறு எதுவும் நோக்கம் கிடையாது. அதுதான். சொல்லுங்கய்யா. இப்ப நீங்க ஆன்மாவுல வள்ளலார பார்க்கலான்றீங்க. அப்பனா அவருடைய ஒளி தேகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், மீதி 2 தேகத்தை பார்க்க முடியும். நீங்க அதெல்லாம் எதையுமே நீங்க கற்பனை பண்ண வேண்டாம். வள்ளலார வெளியில பார்க்க முடியாது. அதாவது ஒரு அடிப்படையான ஒரு உண்மை என்னன்னா, நீங்கள் வள்ளலார்னோ மாணிக்க வாசகரனோ பட்டினத்தாரனோ தாய்மானவரனோ அருணகிரிநாதரனோ தனித்தனியாக எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு மெய்ப்பொருள் தான் இருக்குது. அது ஒரு அன்பு தத்துவம் அகண்டமாக இருக்குது. அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இருப்புன்னு அது ஒன்று தான். அது கடவுள் மட்டும்தான் இருக்கிறார். அதுதான் மாணிக்க வாசகர் சொல்லும்போது, என்னை கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன். இருப்பு என்பது கடவுள் தான், கடவுள் மட்டும்தான் இருக்கிறார். புறத்தில் அவங்க தேகத்தை எடுத்து வருகின்ற பொழுது தான் நாம் அது வள்ளலாரனோ அருணகிரிநாதரனோ மணிவாசக பெருமான்ட்டோம் தாயுமானவருன்றோம் இயேசுநாதர்னு சொல்கிறோமே தவிர, ஆனால் அவங்க இந்த புற அடையாளங்களை கடந்தவர்கள்.
அவங்க தன்னை வந்து காட்டாது ஒழித்து தன்னை சிவத்தில் கண்டு கொண்டார்கள். சிவத்தில். ஒன்றான தனது இருப்பை ஒன்றான சிவத்தில் கண்டு கொண்டார்கள். சரி சரி. அப்புறம் நீங்கள் தனியாக வரலாறுன்னு சொல்லிட்டு தனியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சிவத்தில் கண்டு கொண்டதார்னா அது எங்க? அங்கே சிவமாகவே மாறிட்டாங்க அவங்க. ஆ, சிவம்ன்றது எப்பவும் இருக்குது. ஆ, அந்த எப்போ இருக்கிற சிவம் தான் தான் அப்படின்றத உணர்ந்துக்கினாங்க. ஆ, சரிங்க சாமி. அதான் ஒன்றே சிவம். புருவ மத்திய சாமி. ஆமாம், புருவ மத்திக்கு மனதை உள்ளே குவிச்சு ஆ, உள்நோக்கி நம்ம அந்த இருக்கிறேன்ற உணர்வு இருக்கு இல்லைங்களா, ஆமா. அதுக்குள்ளே தான் எல்லா ரகசியமும் அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஆ, அந்த வெளிக்குள்ளே நம்ம போகணும். அது ஏகப்பட்ட நிறைய தொலைவு இருக்குது அதுக்குள்ளே. ஆ, சரிங்க சாமி. அதுவே ஆரம்பம் இல்லை. ஆ, அந்த ஒரு பிடிமானம் சொல்கிறேன். ஆ, சரிங்க சாமி. எதையும் நீங்கள் கற்பனைலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். பண்ணக்கூடாது. ஆ, நீங்கள் இருக்கிறீங்க இல்லைங்களா, ஆமா. அது ஒரு உணர்வு தானே. ஆமா. அதை முதல்ல திடமாக பற்றிக்கணும். ஆ, இருத்தல்ன்றது ஒரு உணர்வு, அது வேறு ஒன்றும் இல்லை. அதுதான். ஆ, அது நமக்கு கரப்பொருளாக கொடுக்கப்பட்டு விட்டது. ஆ, நம்முடைய கரப்பொருள் தான் அது. ஆ, கற்பொருள்னா கரம் இருக்கு இல்லையா, கரம்னா கை. கை. ஆமா. கைப்பொருள், கையில் உங்களுக்குள்ள நெல்லிக்கனி கையில் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆ, நீங்கள் அதுவாக தான் இருக்கீங்க. ஆ, நீங்கள் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் அந்த ஆன்மாவாக தான் இருக்கிறீங்க. சரி சரிங்க. இல்லை நான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, ஆமா. நீங்கள் தியானம் பண்ணாததுக்கு முன்னாடி கூட நாம் அந்த ஆன்மாவாக தான் இருக்கிறோம். சரி சரி. வேறு எங்கும் நிலை கொள்வதற்கு நம்ம இடம் கிடையாது. சரி சரிங்க சாமி. நம்ம எங்கே நிலைத்தில் இருக்கணும்னா ஏற்கனவே அந்த ஆன்மாவாக தான் இருக்கிறோம். ஆ, இந்த அஞ்ஞானம் என்ற திரையை நீக்கி நம்ம அதை தெளிவு செய்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். ஆ, ஆன்மாவை புதுசாக நம்ம சிருஷ்டியாக பண்ண முடியும்? இல்ல. ஏற்கனவே அந்த ஆன்மாவாக தானே இருக்கிறோம். ஆமா சாமி. அதுதான். அதாவது இதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது, ஆ, காணாமல் போன ஆட்டுக்குட்டின்ட்டு. ஆ, சரிங்க சாமி. அதாவது ஒரு பெரிய ஆசிரமம். ஆ, அந்த ஆசிரமத்தில் ஒரு 60-70 யோகிகள் ஞானிகள்லாம் அங்கே சாதனம் தவம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆ, சரி. ஒரு 100-200 வருடத்துக்கு முன்னாடியே நினச்சிங்களேன். ஆ, சரிங்க. அது ஒரு பெரிய காட்டு வழியில் இருக்கிற ஒரு இடம். ஆ, இந்த பக்கம் போனோம்னா ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி கிராமங்கள்லாம் வரும். ஆ, அந்த பக்கம் போனோம்னா 5 கிலோமீட்டர் தள்ளி கிராமங்கள்லாம் வரும். ஆ, இடையில் தான் அது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இதுதான். அந்த இடத்துல அந்த ஆசிரமம் இருந்தது. அங்கே ஒரு ஊர்லேருந்து ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் ஒரு 10 ஆடு மேய்ச்சிட்டு வருவான் டெய்லி. இங்கே தான் மேய்க்க விட்ருவான். ஆ, 10 ஆடு மேய்ச்சிட்டு வருவோம். ஆமாம், அது ஒரு எஜமான்கிட்ட வாங்கிட்டு வந்துடுவான் டெய்லி. ஆ, அவர் நிறைய பேருக்கு அது கொடுப்பார். எல்லாருக்கும் 10 ஆடு மேய்ச்சி கொண்டுட்டா வாரத்துக்கு ஒரு முறை சம்பளம் கொடுத்துருவார். ஆ, இவங்க காலையில் இவங்க வீட்டில் இருக்கிற கூழோ களியோ ஒரு இதில் குடுவையில் எடுத்துக்கிட்டு இவங்க ஆடு மேய்க்க வந்துடுவாங்க. காலைல கூழ் சாப்பிட்டு ஆ, சரி. மதியம் இந்த பையன் என்ன பண்ணுவான், சின்ன பையன்தான், ஒரு 12 வயசு பையன்தான். சரி சரி. அது காட்டில் சேஃப்டி அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆ, இவன் இந்த ஆசிரமத்தில் முன்னாடி காத்தோட்டமாக மரத்துக்கிட்ட உட்காந்துருவான். ஆ, சரிங்க. அங்கே ஒரு சாமிகள் அந்த தவெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் ஒரு 11 மணிக்கு வந்தால் இவன் உட்காந்து இருப்பான். ஆ, அந்த தம்பி அந்த குழந்தை கூட பேசிகிட்டு இருப்பார். ஆ, அவனுக்கு ஏற்ற சில கதையெல்லாம் சொல்லுவார். ஆ, அவன் வச்சுட்டு இருக்க அந்த இதில் இருக்கிற களி கூட வாங்கி சாப்பிடுவார். நல்லா அவனுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி அவர்கிட்ட அந்த பையன்கிட்ட அன்பாக பேசி பழகுவார். அவனுக்கு ஏற்ற சில கதைகள், நீதி கதைகள்லாம் சொல்லுவார். இப்படியே போயிட்டு இருந்தது. அந்த வழியாக மக்கள் போய்கின்னு இருப்பாங்க. இந்த சைடில் ஆத்தங்கரை இருக்கும், அங்கே இருக்கிற கிராமத்து ஆளுங்கள்லாம் இப்படி வருவாங்க, இங்கே இருக்கிறவங்களாம் அங்கிட்டு போயிட்டு வருவாங்க. அப்பப்போ ஆளுங்க ஒவ்வொருவங்க போவாங்க. இது மாதிரி இவன் டெய்லி
மேய்ச்சி விட்டு சாயந்தரம் 6 மணிக்கு திருப்பி ஓட்டிக்கின்னு போயிடுவான். ஒரு நாள் வந்து இவன் ஓட்டிக்கிட்டு போகும்போது ஆடை எண்ணுவான். அன்னைக்கு பார்த்து இது எண்ணுறான், 9 ஆடு தான் இருக்கு. ஒரு ஆடு காணோம். ஓன்னு அழுகுறான். சின்ன பையன் இல்லையா, அந்த எஜமானுக்கிட்ட கொண்டு போய் விட்டுடணும் சாயந்தரம் ஆச்சானா. ஆடு காணோன்னா அந்த எஜமான் சும்மா இருப்பாரா? சாத்து அந்த காலத்திலலாம் வந்து போட்டு அடித்தா கூட அப்பா அம்மா வந்து கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி அடிப்பாங்க அவங்க. அடிக்க போகிற பயந்துட்டு ஓன்னு அழுகுறான். அந்த வழியாக ஒருத்தர் வர்றாங்க போகிறவங்களாம், ஏன்பா தம்பி அழுகுறேன்னா, இது ஒரு ஆடு 10 ஆடில் ஒரு ஆடு காணோம். எத்தனை ஆடு எடுத்து வந்தான்? 10 எடுத்து வந்தேன், 9 தான் இருக்குது, இன்னொன்று காணோன்னு அழுகுறான். போகிறவங்க வர்றவங்க ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இவன் நேரம் ஆக ஆக வந்து அப்படியே கதறி அழுகுறான். சரி ஓட்டிக்கின்னு ரொம்ப நேரம் 1/2 மணி நேரம் அழுந்துட்டு எங்கே தேடி கிடைக்கல. திருப்பி அப்படியே ஓட்டிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது அந்த ஆசிரமம் வழியாக வரான். அழுதுகிட்டே வரதை பார்த்து அந்த அந்த சாமி வந்து, டேய் இங்கே வாடா, ஏன்டா அழுகுற அப்படின்னா, இவன் சொல்லக்கூட அவனால் முடியல. சாமி ஒரு ஆடு காணும் சாமி, நான் என்ன பண்ணுவேன், என்னை வந்து எஜமான் போட்டு அடின்னு அடிச்சிடுவார், நான் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு திருப்பி அழ ஆரம்பிச்சிட்டான். இருறா அவசரப்படாத, எத்தனை ஆடுறா நீ ஓட்டுன்னு வருவேன்? என்ன சாமி உங்களுக்கு தெரியாத, நான் 10 ஆடு ஓட்டுன்னு வருவேன். சரி எத்தனை ஆடு இருக்கு? 9 ஆடு தான் சாமி இருக்கேன். சரி இரு எங்கே போகாதே, இங்கே தான் இருக்கோம், இங்கே தான் மேய்ஞ்சிட்ருக்கோம், நீ கவனிச்சிருக்க மாதிரி, நான் பொறுமையாக இரு, நான் பார்க்குறேன்னு அவர் சுற்றி முற்றி பார்த்து அப்புறம் இவர் நான் எண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் எண்ணுறாரு. 9 ஆடு தான் இருக்குது இவர் எண்ணும் போது கூட. அப்புறம் அவனை பார்த்து சிரிக்கிறார். இவன் சாமியை பார்க்குறான், என்ன சாமி சிரிக்கிறீங்கன்னு. ஏண்டா உன் தோல் மேலே ஒரு ஆடுக்கு இருக்க பார்த்து மறந்துட்டேன். அதில் ஒரு வந்து ஆடு வந்து குட்டி ஆடு. அந்த குட்டி ஆடு இவன் எப்போ பாரு விளையாடுன்னு இருப்பான். அன்றைக்கி தெரியாமல் ஒரு 5:30 மணிக்கு இவன் தோல் மேலே போட்டான். அதை அப்படியே பிடிச்சின்னு விளையாடுதான், அதை அப்படியே மறந்துட்டான். இவன் தோல் மேலேயே தான் இருக்காது, ஆனால் அதை மறந்துட்டான். அதான் மறதி, சுத்தமாக அதை மறந்துட்டு கீழே பார்த்தா 9 ஆடு தானே இருக்கும். உன் தோல் மேலேயே இது பாடுறான்னு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சந்தோஷம் தாங்க முடியல. அது கீழே போட்டு அது போட்டு ஆடுறான், கூத்தாடுறான், பாடுறான். இப்போது அதுக்கு இவன் துக்கத்தை, அந்த கவலையை, எல்லையில்லாத கவலை இருக்கும்போதும் அந்த ஆடு அங்கே தானே இருந்தது. ஆனால் ஏன் அப்போ அவன் கவலைப்பட்டான், துன்பப்பட்டான்? அறியாமை, மறதி. அதே தான் நம்ம வந்து ஏற்கனவே அந்த ஆன்மாவாக தான் நம்ம இருக்கிறோம். அந்த 10 ஆன்மாவை தான் குறிக்கும். 10ன்ற எண்ணிக்கை ஆன்மாவை தான் குறிக்கும். ஆமாம், 8ஓடு 2 சேர்த்து எண்ணவும் அறியீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரேன்னு ஒரு பாட்டு வருதில்ல, வள்ளலார் ஒரு பாட்டு பாடியிருக்கார்ல, கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பேர் கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதேர் கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றேர். அந்த பாட்டில் கடைசி வர 8ஓடு 2 சேர்த்து எண்ணவும் அறியீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரேன்ட்டு. 8ன்னா இது வந்து ஒரு சூக்குமமான ஒரு இது. அது ஆமாம், 8ன்றது கடவுள் ஒளியை குறிக்கும். ஆமாம், 8ன்னா எண்குணத்தான். 8 குணங்களை உடையதான் நம்ம உள்ளொளி, நமக்குள்ள இருக்கு தலைக்கு நடுவில். அதுதான் 8ன்னா தமிழில் ஆன்னு எழுதணும். ஆன்னு போட்டாலே அது 8ன்னு அர்த்தம். ஆன்னா என்ன, அது கடவுளை தான் குறிக்கும். ஆன்ற முதல் எழுத்து கடவுள் ஒளியை தான் குறிக்கும், உள்ளொளி தான் குறிக்கும். அதே மாதிரி தமிழில் முதல் எழுத்து என்ன? இந்த உலக தோற்றத்துக்கும் உயிர்கள் தோற்றத்துக்கும் முதல்ல இருக்கிறது எதுன்னா அந்த உள்ளொளி தான். அது நமக்குள்ளே தான் இருக்கு, ஆனால் நம்ம அறியல. காரணம் நம்ம உணர்வு என்கின்ற 2ஆகி இருக்கிற இந்த உணர்வு உடலையும் உலக வாழ்க்கையும் சார்ந்துக்கிட்டு இருக்கு. இதை உள்ளொளியை சார்ந்துட்டால் அதோடு கலந்து 8 2 சேர்ந்து 10 ஆகிடும்.
8ன்னா பரமான்மா, சாமி 2ன்னா ஜீவான்மா உணர்வு, உணர்வு. ஜீவான்ம உணர்வு. அந்த 2ன்றது 2ஆகி நிற்கின்ற அந்த உணர்வு கூட இறைவனுடையது தான். அப்பனா இந்த 8, 2 இந்த உணர்வும் கடவுள் இதோ சேர்ந்துட்டா அதுதான் அதுதான் முத்தி நிலை. அந்த உணர்வற்ற நிலை வந்துருமா சாமி? உணர்வற்ற நிலை எப்படி வரும்? இந்த உணர்வு உள்ளொளியில் கலைஞ்சு போயிடுச்சோன்னா அங்கே உள்ளொளி மட்டும்தான் இருக்கும். நம்முடைய அடையாளம்லாம் விட்டுருவோம். அடையாளம் நம்முடைய அடையாளம் அங்கே இருக்காது. அடையாளம் அங்கே கிருஷ்ணராஜுன்ற ஒரு அடையாளம் இருக்காது. இருக்காது. அங்கே எப்பவும் இருக்கிறது இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கு. சரிங்க. அதான் உள்ளதே உள்ளது வில்லது என்றீரே வாரீர் அப்படின்றார். எனக்கு சாமி உள்ளதே உள்ளதே உள்ளது என்றும் உள்ளது தான் இப்போ இருக்கே. என்றும் இருப்பது எது? இறைவன், மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தான் இப்போவும் இருக்குது. உங்களுக்குள்ள நீங்களாக இருக்கு, நமக்குள்ள நாம இருக்கு. அந்த மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக வேறு யாரும் புதுசாக கிருஷ்ணராஜன் யாரும் வர முடியாது. யாரோ புதுசாக ஒருத்தர் வந்து தோன்றி இங்கே வந்து இருக்க முடியாது. அப்போ இருக்கிறது தோன்றியுள்ளது, இப்பொழுது தோன்றியுள்ளது அப்படின்னு நாம் நினைக்கிறோமே தவிர அது எப்பொழுதும் ஊன்றியுள்ள மெய்ப்பொருள் தான். இங்கே நித்தியமாய் வாழ வந்திருக்கிறது. உடல் உருவை அதுதான் உடல் உருவை கொண்டிருக்கிறது. அது உடல் உருவை கொண்டிருக்கிறதா? நீங்கள் பிறவி ஏற்றிருக்கிறீங்களா? அதுதான் உருவை ஏற்றிருக்கு. நீங்கள் பிறந்து வரலையா? இதுதான் அறியாமை. அப்போ நான் எனது என்பது தான் அறியாமை. அந்த ஒரு இதுதான். அதனால்தான் ஏற்கனவே நம்ம அந்த ஆன்மாவாக தான் இருக்கோம். அந்த மறதி அஞ்ஞானம் அதை வந்து இறைவனுடைய திருவருளை கொண்டு திருவருளை முன்னிலைப்படுத்தி நம்ம முயற்சி செய்யணும். அது ஜீவ கருணையும் கடவுளெடுத்த அன்பும் இருந்தால் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம நோக்கம் நிறைவேறிடும், பிறவி நோக்கம். அதுதான் சாமி. அப்பனா இந்த அனுபவத்தை பெற்றுட்டா அவங்க மீண்டும் இந்த உலகத்துல ஒரு நல்லதுக்கு வரணும்னா கூட வரமாட்டாங்களா சாமி? அப்படி அவங்க எப்பவும் இருப்பாங்க. மறுபடியும் மீண்டும்ன்றது அவங்க எப்பவுமே இருப்பாங்க. இப்போ வள்ளலார் எப்பவும் இருக்கார். ஆனால் நம்ம கண்ணுக்கு மறைச்சிக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், ஒருத்தவங்களுக்கு ஏதோ செய்யலாமே, செய்யலாம். ஏன்னா வள்ளலார் இப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் பிறர் கண்ணுக்கு தெரியாமல் செய்கிறார். ஆமாம், அதுதான். அப்பனா ஞானியானாலும் மீண்டும் அவங்க நினைச்சா வந்துட்டு போயிடுவாங்க ஒரு நல்லது. இப்போ வள்ளலார் எப்பவும் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்காரு. நினைச்சாலாம் கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார், அவ்வளோதான். ஆனா எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்பவும் அந்த வாழ்வு வந்து அவருக்கு வந்து அப்படியே நிலைச்சு விட்டது. நிலைத்து விட்டது. அவர் எப்பவும் இருப்பார். எத்தனை கோடி யுகங்கள் ஆனாலும் அந்த அப்படியே இருப்பார். அவர் வாழ்ந்துகிட்டு இருப்பார். இந்த உடல் எடுக்க மாட்டார். அந்த உடலை தான் நித்தியமாக்கிக்கிட்டாரு. மறுபடியும் ஏன் குழப்பிக்கிறீங்க? அந்த புலால் உடம்பை வந்து ஒளி உடம்பாக மாற்றிக்கிட்டார் இல்லையா? அப்புறம் மீண்டும்ன்ற வார்த்தைக்கு அங்கே அர்த்தம் இல்லையா? அதுதான். சரி சாமி, நான் ஒன்று கேட்டேன், அது கரெக்டாக தப்பான்னு தெரியல. சாமி, இப்போ கண்ணை பார்க்காது, அந்த குழந்தைகள் எல்லாமே உயிர்வுணர்வு தான் தருது. என்னங்கய்யா? புரியல. கண்ணை பார்க்க முடியாது ஐயா, நம்ம கண்ணை. புரியல. நாக்கின் சுவையை அறியாதான் ஐயா? ஒளியா? இல்ல ஐயா, நாக்கு இருக்குல்ல ஐயா. ஆமா. புறத்துல பல சுவையை அறியும், ஆனா தன்னுடைய சுவையை தான் அறியாதான் நாக்கு. என்ன சுவைன்னு நாக்குக்கு? நாக்கு சுவைதான் அறியும். நாக்கின் சுவையை அறியாதான் ஐயா? நாக்கு எப்படி சுவை அறியும்? நாக்கு மூலம் உங்களுடைய உணர்வு வந்து அதை பரவி இருக்கு. ஆமாம், அதனால் நாக்கில் உங்களுக்கு சுவைக்கிற மாதிரி அது ஒரு காணல் நீர் மாதிரி. டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுன்றது உங்களுடைய அனுபவம் தானேங்க.
அனுபவம் நாக்குக்கா உங்களுக்கா ஆ, சொல்லுங்கள். எனக்கு அந்த எனக்குன்றீங்களா, அது உணர்வு தான். உணர்வில் தானே அனுபவமாகும். ஆமா. அதுக்கு வழியாக இருக்கிறது தான் நாக்கு. புரியுது. இது ஒரு வழி, அந்த இது ஒரு ஊடகம் மாதிரி. அதுதான் பாசம்னு பேர். இதுவும் அருட்பெருஞ்சோதி தான். இது புறத்தில் இருக்கிற ஜடமான ஒரு பொருளாகவும் இறைவன் இருக்கிறார். ஆமாம், எதையுமே கடவுள்னு சொல்லிட முடியாது. இப்போ இந்த உடம்பை கடவுள்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் கடவுள் இல்லாமல் இந்த உடம்புன்னு தனியாக ஒன்று வர முடியாது. அதுதான் மாணிக்க வாசகர் சொல்லுவார், இறைவனை பார்த்து சொல்கிறாரு, ஒன்று நீ அல்லை. நீ அல்லை. அதாவது இந்த உலகத்தில் ஒரு சூரியனையோ சந்திரனையோ கடலையோ மலையோ சுட்டி காட்டி இதுதான் கடவுள் அப்படின்னு சொன்னால் கடவுளானா அது கடவுள் கிடையாது. அது கடவுளாகுமா? சூரியன் கடவுளாகுமா? சூரியன் கடவுள்னால் நம்ம எல்லாரும் சூரிய மண்டலத்துக்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமா ராக்கெட்டில்? சந்திரன் தான் கடவுள்னா எல்லாமே சந்திர மண்டலத்துக்கு போய் வந்துடலாமே. ஆனால் எந்த புறத்தில் எந்த ஒரு பொருளையும் சுட்டி காட்டி இது கடவுளா என்றால் அது கடவுள் கிடையாது. அந்த சென்டென்ஸுக்கு அதுதான் அர்த்தம். ஒன்று நீ அல்லை. அப்புறம் அடுத்தது ஒரு சொல்கிறார், அதனுடைய தொடர்ச்சியா, அன்றி ஒன்று இல்லை. அன்றி ஒன்று இல்லைன்னா நீ இல்லாமல் வேறு எந்த ஒரு பொருள் கடலாகவோ, ஏதோ ஒரு பொருள் சூரியனாகவோ, ஏதோ ஒரு பொருள் சந்திரனாகவோ வர முடியாது. உன்னுடைய சத்து பொருள் தான் சூரியனாகவும் இருக்குது, சந்திரனாகவும் இருக்குது. இது வெளியில் இருக்குது. அதனால் எந்த ஒரு புறத்திலேருந்து எந்த ஒரு பொருளையும் புறத்திலிருந்து அது கடவுள்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் கடவுள் தான் எல்லாமா இருக்கிறார். அதான் நான் சொல்கிறது தான். எதுங்க? இது மணிவாசக பெருமான். அது அந்த பாடல் முதல் வரி, இன்றெனக் கருளி இருள் கடிந்து உள்ளத்தே எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைத்தேன் நீயலால் பிரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை யாருனை அறியகிற்பாரே. யாருனை அறியகிற்பாரே. அது என்ன அந்த வரின்னா, யார் உன்னை தெரிஞ்சிக்க முடியுன்றார். யாருமே கடவுளை தெரிஞ்சிக்க முடியாதான். யாருமே தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ யார் தெரிஞ்சிக்க முடியும்னா, நான் எனது அப்படின்றதெல்லாம் நீங்கினவங்க. நான் எனது நீங்கி அந்த நான் எனது என்பது கூட கடவுள் ஏற்றுக்கொண்டுள்ள அனுபவ வாழ்வுக்காக, அருள் அனுபவ வாழ்வுக்காக கடவுள் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையம்தான் அதுவாக பார்ப்பாங்க. அப்போ நான் என்பது நான் அல்ல அப்படின்னு யார் உணர்றாங்களோ அவங்க தானற்று நிற்பாங்க. இதைத்தான் வள்ளலார் தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும்ன்றார். தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும்னா அங்கே அது முதல்ல வள்ளலார் செஞ்சு தானே சொல்கிறார் நமக்கு. அப்போ அவருக்கு தனி அடையாளத்தை இழந்து நின்றுட்டார். தன்னுடைய தனி அடையாளம் நான் என்று எனது என்ற தனி அடையாளத்தை நீக்கிட்ட பிறகு அங்கே இருக்கிறது என்ன? எப்போ இருக்கிற அற்பெருஞ்சோதி தான் அங்கே இருக்கும். ஆக தன்னுடைய உண்மை அற்பெருஞ்சோதியாக கண்டு கொண்டார் வள்ளலார். அப்போ தனியாக நாம் நான் எனதுன்னு தனியாக இருந்து யாரானா இறைவனை அறிய முடியும்னா அறிய முடியாது. தன்னுடைய உண்மையை
ஒவ்வொருத்தருடைய உண்மையும் அருட்பெருஞ்சோதி தான். சரி சரிங்க சாமி. அருட்பெருஞ்சோதி உண்மையிலிருந்து தான் நாம் உயிர், உடல், மனம், உலக வாழ்வு ஏற்று விளங்கி கொண்டிருக்கின்றோம். இது சொல்கிறது சுவாமி சரவணானந்தா அவர்கள். சரி சரிங்க சாமி. அதனால் நம்முடைய இப்போ இருக்கிற தனி அடையாளத்தெல்லாம் இழந்து விட வேண்டும். நமக்குன்னு தனியாக யாரும் இங்கே வந்து புதுசாக வந்து இருக்க முடியாது. அதுதான் மாயை, அதுதான் மாயை. அதுதான் அருணகிரிநாதர் அப்படின்னு ஒன்று கிடையாது. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே. இல்லை அப்படின்னா இல்லையே, அப்படி நான் எனதுன்னு தனியாக ஒன்று கிடையாது. அது வந்து அந்த மெய்ப்பொருளுடையது. அதுதான் இங்கே நித்தியானந்த வாழ்வு வாழ அதுதான் இங்கே வந்திருக்கு. அதுதான் வாழ வந்திருக்கிறது அப்படின்னு அது வாழ்வதற்கு நாம் வழி விட வேண்டும். அந்த வழியை அடைத்து கொண்டிருப்பது அந்த நான் எனது என்பது என்னுடையது அப்படின்னு நினைக்கிறது. அதுதான் நான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னார். அந்த வானோர்க்கு உயர்ந்த உலகம் எதுன்னா அதுதான் அருட்பெருவெளி, அதுதான் அருட்பெருஞ்சோதி உலகம். அது மெய்ப்பொருளுடையது. அது உலகத்துக்கு பேர் தான் மெய்ப்பொருள் வெளி, சச்சிதானந்த வெளி அப்படின்னு வள்ளல் பெருமான் அது அகவல்ல போற்றுகின்றார். அதனால்தான் யாருனை அறிய இருப்பாரேன்னா உண்மத்துறன்னு சொல்லிட்டு இறைவனுக்கு அந்நியமான அறிய முடியாது யாருமே. அதுதான் அருணகிரிநாதர் சொல்லுவார். இப்ப 5 புலன்களால அந்த புலன்கள்லாம் போய் ஏதாவது கண்ணை பார்க்க முடியாது ஐயா. நம்ம கண்ணை நம்மளாலே பார்க்க முடியாது. கண்ணாடி கொண்டு தானே ஐயா பார்க்க முடியும். நம்ம கண்ணை நான் கண்ணாடி பார்த்தா தெரிஞ்சுக்கலாமே. கண்ணாடி பார்த்தா பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஐயா. நாக்கின் சுவையை அறியாது, சர்க்கரையின் சுவையை அறியாது, சுவையை அறியாதுன்றாங்க. ஆமா ஆமா. அப்படியா சாமி? அப்பனா அந்த ஃபர்ஸ்ட் உணர்ந்துட்டு அப்புறம் உணரா நிலைக்கு போயிடுவாங்களா சாமி? ஹையர் நாலேஜ்ல உணரா இல்லை. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட நல்லா தெளிவுபடுத்திக்கலாம். சொல்றாங்கன்னா இருந்தனாலே ஆனந்தம் இல்லை இதுக்கு முன்ன. அதான் அதாவது முன்னிலை. இப்போ நம்மலாம் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்ட வாழ்வில் தான் வைக்கப்பட்டிருக்கிறோம். இதன் மூலம் அது வேதாந்த விபரத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் போட்டு குழப்பிங்கன்னா நீங்கள் சுத்த சன்மார்த்து உண்மையை புரிஞ்சிக்கவே முடியாது. ஆமாம் ஆமாம். இதை வந்து வேதாந்த உபநிடதங்கள்லாம் வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஜீவான்ம நிலையிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள். வள்ளலாருடைய நீங்கள் அதை பேரை வைக்காதீங்க. நீங்கள் ஏன் எதனா ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் எந்த பேரும் வைக்காதீங்க. சொற்பிரபஞ்சத்தில் போயிட்டா எந்த சாதனமும் பண்ண முடியாது. அது சொற்பிரபஞ்சம், ஏகப்பட்ட சொற்கள் இருக்கும். ஒன்றுத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த சாதனம் பண்ண முடியாது. நம்ம செய்ய வேண்டியது தன்னில் தானாய் நிலைத்திருத்தல். அது அந்த ஒரு வார்த்தையை நம்ம பிரிச்சிங்க. ஆமாம். நீங்கள் இருக்கிறீங்களா இல்லைங்களா அதை பற்றி கிளாரிஃபை பண்ணிங்க. அது இன்னும் எப்படி இருக்கிறீங்க, உங்களால் எப்படி இருக்க முடியுது, இருக்கிறேன்னா என்ன, இதுலேயே நீங்கள் அந்த கவனம் வைங்க. உணர்வு வெளியில் இல்லை, உணர்வுக்குள்ளே கவனம் வைங்க. உணர்வுன்ற ஒன்று இருக்குது இல்லையா, அந்த உணர்வு. இப்போ நீங்கள் லட்டு சாப்பிட்றீங்க, அது எது உணருது? உயிருக்குள்ள அந்த உணர்வு இருக்குது.
இப்போது நீங்கள் கத்திரிக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டு நல்லா ஒரு ருசியாக சாப்பிட்டீங்களா இல்லையா? ஆமா. அதுக்கு பேர் என்ன? அது அ- அனுபவம். அனுபவம். சரிங்க சாமி. அந்த அனுபவத்தை கிரகித்து கொண்டது எதுன்னு பார்த்துங்க. வேறு எந்த ஒரு எத்தையும் நீங்கள் நினைக்காதீங்க. இதுதான் தியானம். சாமி. நீங்கள் சாப்பிடும் போதே அதை உற்று நோக்கினா அது பேர் தான் தியானம். அதுதான் தியானம். நீங்கள் அறுசுவை உணவு சாப்பிட்றீங்களா இல்லையா? ஆமா. இது அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதை பார்க்கணும். அந்த எங்கே போய் இந்த அனுபவமாக அது சேருது, அது ஒரு இன்பமாக சேருது இல்லையா? ஆமா. அதுக்கு பேக் சைடில் இருக்கிற ஆளை பற்றி யோசனை பண்ணுங்கள். சரிங்க சாமி. அது ஒரு வெளி. ஆமா. அது வந்து மனதை உள்முகமாக பற்றி உற்று கவனிக்கணும். சொற்கள் இருக்கக்கூடாதுங்க. புருவ மத்தியா சாமி? ஆமாம், புருவ மத்திக்கு உள்ளே ஆழ்ந்து பார்க்கணும். சரிங்க சாமி. ஆமாம், ஒரு முறை சொல்லிவிட்டு அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். சரி. மறுபடியும் புருவ மத்தியான்னு கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. ஓகேவா? ஒரு முறை சொன்னோமோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்க சாமி. சரிங்க சரிங்க. அது உங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளொளி உங்களுக்கு கைட் பண்ணோம். இப்போ நாம் பேசிட்டு இருக்கிறதுலாம் விசாரம் கிடையாது. சும்மா ஒரு இதெல்லாம் என்ட்ரன்ஸ் தான். சரிங்க சாமி. இப்போ உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டி விடுறது எதுன்னா உங்களுக்கு மையத்தில் இருக்கிற ஆண்டவர் தான் தூண்டி விடுறாரு. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அவர் கை கொடுத்து அவர் தூக்கி கொடுத்து தான் விடணும். வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. உங்கள் மையத்தில் இருக்கிறவர் தான் கடவுள். வேறு எங்கே இருக்கிறத கற்பனை பண்ணாதீங்க. உங்களுடைய உணர்வினுடைய மையப்பகுதி தான் அற்புதஞ்சோதி ஆண்டவராக இருக்கார். நீங்கன்றது நாமன்றதுலாம் ஒரு உணர்வு மையமான ஒரு வெளி. அந்த வெளிக்குள்ள மையம் ஒரு வெளி இருக்கிறது தான் அருட்பெரு வெளி. அங்கே போனால் அதனால தான் வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம்ன்றார். நமக்குள்ளே பயணம் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லைங்க. அங்கே சொல்லு மனம் உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளியுமே அரசு உங்கும் அற்புத ஜோதி சொல்கிறார் இல்லைங்களா? அங்கே சொல்லு மனம் சிந்தனை அதெல்லாம் அது குறைஞ்சிக்கிட்டே வர வர நமக்கு அனுபவத்தை இறைவனே கொடுப்பார். சும்மா இருக்கும்போது ஒரு 10 பாட்டு இறைவனை நோக்கி ஏகாந்தமாக உட்காந்துன்னு பாடுங்க. புருவ மத்தியில் ஒரு ஜோதியை நினச்சிக்கிட்டு அந்த உணர்வே ஜோதியாக நினச்சிட்டு அதுக்கு உணர்வுக்குள்ளே உணர்வாக தானே இருக்கார். நம்ம உணர்வை விட்டு அவர் எங்கேயும் போக முடியாது. அவரை விட்டுட்டு நம்ம உணர்வு விலகி இருக்க முடியாது. எல்லாமே இந்த அற்பெருஞ்சோதி வெளியில் இருந்து தான் இந்த மனமும் இயங்க முடியும், உடலும் இயங்க முடியும். நம்ம அனுபவம் எல்லாமே அதை பற்றுக்கோட வச்சுக்கிட்டு தான் எல்லாமே இயங்கிட்டுருக்கு. அதனால் உள்முகமாக பார்க்குற ஒரு பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும். வெளிமுகமாக நிறைய கேட்டோம்னா நிறைய குழப்பமாயிடும். நிறைய நூல்களை படித்து நிறைய இவங்க சொல்கிறாங்க அவங்க கேட்டுக்கிட்டே இருக்க குழப்பமாயிடும். நமக்குள்ளே நாங்கள் இறைவன் இருக்கார். அவர் சொல்லாததே இன்னொருத்தர் சொல்கிற போகிறாங்க. திருவருட்பா மட்டும் ஒன்று போதும். அதில் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கூர்ந்து கவனிங்க போதும். சும்மா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு படிச்சுட்டு போயிட்டா அது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு அனுபவத்துக்கு வராது. ஒரு வரி ஒரு பதம் அதை எடுத்துங்க. இது ஏன் சொன்னார்? ஆறும் அறியாமல் இங்கே வெண்ணிலாவே ஐயர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே ஒரு பாட்டு வருதில்ல? ஆறும் அறியாமல் இங்கே பாங்கிமாறு, அது பாங்கிமாறுன்னு வரணும், சரியாக ஞாபகம் இல்லை. ஆறும் அறியாமல் இங்கே. ஏன் ஆறும் அறியாமல்னா என்ன? ஒருத்தரும் தெரியக்கூடாது. ஒருத்தருக்குமே தெரியாமல் எப்போ வருவார் அப்படின்னா முதல்ல அந்த ஒருத்தர்ன்ற அந்த வள்ளலார் அந்த நான் என்றதை ஒழிச்சிடுறார். அப்போது அங்கே அறிகின்ற அறிவு கூட நான் என்பது இல்லாமல் அறிகின்ற அறிவு கூட அவர் தான்ற ஒரு நிலையில் மாறுகின்றது தான் அது ஆறும் அறியாமல் இங்கே பாங்கிமாறு என்றார். அதுதான் யாருனை அறிய இருப்பாரேன்னு சொல்கிறார் இல்லைங்களா? அதே தான், ஒரே கருத்து தான் ஞானிகள்
பல்வேறு வார்த்தைகளை நமக்கு சொல்கிறாங்க. சரி சரிங்க சாமி. அது கட்டியமாக பிடிச்சிக்கிட்டு வேறு எங்கெங்கேயும் இந்த நூல்களை படிச்சுட்டு அதை கேட்டுக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டுன்னா கடைசி வரையில் கன்ஃபியூஸ்லேயே தான் முடியும். புரிய ஒன்றும் அனுபவத்துக்கு வராது. சரி சரிங்க சாமி. சரிங்களா? புரியுது சரிங்க சாமி. சரிங்க ஐயா. தயவு தயவு. ரொம்ப நன்றி நன்றி சாமி. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ஒரு ஆ சாமி நேத்து கூட ஒருத்தர் சொன்னாரு, ஆ அவ்வளோ சன்மார்க்கத்தில் இருக்க நோட்டீஸ்லாம் அடிக்கணும்னு சாமி, 5000 நோட்டீஸ்க்கு. ஆமாம். அது மாதிரி நீங்க அந்த கொஞ்சம் அந்த ஆப்செட்டோடைய நம்பர் இல்லைன்னா பேரு சொன்னீங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அனுப்புறீங்களா? உங்களுக்கு அனுப்புகிறேன். சாயந்தரமாக அனுப்பிச்சேக்கிறேன். சரிங்க. ஓகே ஓகே. நன்றி 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 சாமி. நன்றி. தயவு 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 தயவு.